திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. அவன் உடனே மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். போலீஸே என்ன சொல்றானா, வெளியே போனா அவன் அடிப்பான்டா. அப்போ அவன் அடிக்கக்கூடிய கூட்டம்ன்றது காவல்துறைக்கே தெரியுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? ஒரு சாதி சங்க தலைவர், ஒரு சாதி கட்சி வச்சுட்டு இருக்கவங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வாங்கி வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் தாலுகா தோறும் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலேயும் எத்தனை கேஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு, எத்தனை மாடர் கேஸ் இருக்கு, எத்தனை லேண்ட் கிராப்பிங் இருக்கு, எத்தனை கடைக்காரன மட்டும் இருக்கா, மாமூலம் இருக்குன்ற அத்தனை வழக்குகளையும் வாங்கி வச்சிருக்கோம். ஏன் தமிழக அரசு இன்னைக்கு இந்த கட்சியை தடை செய்யக்கூடாதா? சங்கி என்ன கேட்டான், கை காட்டி பேசுறான். அதனால நம்ம பசங்க கூட இருந்தவங்க சும்மா 4 தட்டு தட்டினாங்க, லேசா தட்டினாங்க. நான் திமிரி எழு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ரவுடிசம் பண்ண சொல்ல, திமிரி எழு அப்படிதான் சொல்றேன். நீங்க யாரை திமிரி எழுன்றீங்க? கேட்டா அரசியல் ரீதியா திமிரி எழுன்றீங்க, லேசா அடிக்க சொன்னு சொல்றீங்க. அப்போ செல்ஃப் டிக்ளரேஷனா, நீங்களே செல்ஃப் டிக்ளரேஷனா, நீங்களே ஸ்டேட்மெண்டா? நம்ம பசங்களை சும்மா 4 தட்டு தட்டினாங்க, இன்னும் பலமா அடிக்கல, பலமா அடிச்சுதான் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற வார்த்தை நான் சொல்லல. ஒரு இந்துவையும் நீங்க சங்கின்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்ன போன எலெக்ஷன் நேரத்தில் நாடகம் நடத்துறதுக்கு இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்க நடராஜேஸ்வரர் கோயிலுக்குள்ள போவீங்க, பகவான் ஈஸ்வரனை பார்ப்பீங்க. அவங்க வைக்கக்கூடிய அந்த விபூதியை அதை துடைக்கிறது சாம்பல்னு சொல்றீங்க. அதுக்கு மதுரைக்கு போறீங்க, தாயார் மீனாட்சி அம்மாவை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி அப்போ நீங்களே ஒரு இந்து மதத்தில் பிறந்திருக்கீங்க, கேட்டால் புத்த மதத்தில் இருக்குன்றீங்க, அம்பேத்கருடைய நாமங்களை ஏற்றுட்டுன்றீங்க. அதுக்கு உங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்க கட்சி இருக்கக்கூடிய ஒரு கேம்பாக நடத்தி இங்கேருந்து நாக்பூர் காமிச்சு, நாக்பூரில் இருக்கக்கூடிய பாபா அம்பேத்கருடைய அந்த இடத்துல போய் உறுதிமொழி ஏற்றுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் இங்கே கோயிலுக்கும் போகிறீங்க, உங்களுடைய நிலைப்பாட்டில் எதுவுமே இல்லையே. வழக்கறிஞரை கொடூரமா தாக்கிருக்கீங்களே, அதுக்கு காவல்துறை வெளியே போன அடிப்பாவும் சொல்றாங்களே, அச்சுறுத்தல சொல்றாங்களே, நீங்களே வேற சொல்றீங்க. நம்ம தம்பிங்க லேசா தட்டி இருக்காங்க, வேகமா அடிக்கல, திமிரி எழு, அரசியல் ரீதியான சொல் அப்படின்னு சொல்றப்போ யார பயமுத்துறீங்க, யார அச்சுறுத்துறீங்க? அதுக்கு எங்களுக்கு Z+ பாதுகாப்பு வேணும்னு கேக்குறீங்க. இன்னும் போலீஸை வச்சு உங்களை எங்களால மிரட்டலான்டா, இல்ல போலீஸை வச்சு எங்களை அடிக்கிறோம்டா? திமிரி எழு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்க திமிரி எழுந்தால் உங்க நிலைமை என்ன? ஒரு பிற்படுத்த மக்களும் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து சாதி மக்களும் திமிரி எழுந்தால், நிமிர்ந்து நின்னால் உங்கள் நிலைமை என்ன? அப்ப யார அச்சுறுத்துறீங்க, யார பயமுறுத்துறீங்க? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு OBC தலைவர் அட்வொகேட் தாமோதரன் யாதவ் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கார் பைக்கில் மோதியதாக ஆக்சிடென்ட் நடந்ததாக ஒரு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனா திருமாவளவன் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, இல்ல அப்படி ஒரு மோதலே நடக்கல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி, பின்னணியில சங்கிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வீடியோல பேசியிருந்தாங்க. இன்று காலையும் திருமாவளவன் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து பேசி இருக்காங்க. தொடர்ச்சியாக இது குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதனுடைய பின்னணி என்ன சார்? முழுக்கங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தையோட கட்சி தலைவர் திருமாவளவன் கரூர் நடந்த விஷயத்துல விஜய் சினிமா நடிக்க பின்னாடி ஏன்டா அவரை கூட்டம் போறீங்க அப்படின்னு பேசினார். ஒன்று. அடுத்து தமிழக முதல்வரை வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் மிரட்டுறாரா? அப்போ விஜய்க்கும் திமுகவுடைய பின்னணியில் இருப்பாரா அப்படின்னு இதே விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் சொன்னார். ஏன் அவரை கைது பண்ணுறல, உங்களுக்கு சவால் விடுறாரு, ஏன் கைது பண்ணல, கைது பண்ணணும்னு சொல்லி பண்ணுறார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி அவ்வளோ பேர் கூட்டம் இறந்துருக்கா, அதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும், விஜயை கைது பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதே பொறுப்பு இன்னைக்கு திருமாவளவன் விடுதலை சிறுத்தையுடைய கட்சி தலைவர், திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், இன்னைக்கு விடுதலை சிறுத்தையுடைய சொல்லி தன்னை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்லக்கூடியவர், இன்னைக்கு திமுகவுக்கு முதுகெலும்பாகவும் திமுகவுடைய சொற்பொழிவாளராகவும் திமுகவுடைய சுமைத்தாங்கியாகவும் இருக்கக்கூடிய திருமாவளவன் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர். நீங்களும் சட்ட படித்தவர், நீங்களும் பார் கவுன்சில் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் வழக்கறிஞராக இன்னைக்கு
பல வழக்குகளை வந்து நின்று இருக்கீங்க, கோர்ட்டில் நிற்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நடந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்டது அவமானக்குரிய விஷயம். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. யாராக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அது எந்த மாற்று கிடையாது. தொழில் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர்களுக்கும் தலைக்குனிவு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசின ஒரு வார்த்தையும் சரியா அங்கே நடந்தது, விஜய்க்கு நடந்த விஷயத்தில் நீங்கள் பேசுனீங்க. அது ஆக்சிடெண்ட்டு, அரெஸ்ட் பண்ணணும், நடந்ததுக்கு முழு பொறுப்பு விஜய் இருக்கணும், ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் கண் முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை உங்கள் கூட இருக்கவங்க எல்லாரும் ஓடி போய் வண்டியிலே இடிச்சிருக்கீங்க. டேஷ் ஆயிருக்கு, ஸ்பீட் பிரேக்கிலிருந்து மேலே ஏறி இறங்குறப்போ அந்த வண்டியில் இடிச்சிருக்கு. அவர் தன்னோட பார் கவுன்சிலில் போய் தன்னுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞருடைய ஐடி கார்டு ரினியூவல் பண்ணிவிட்டு அவருடைய நண்பர்கள், அவருடைய சிஸ்டரு, அப்புறமா அவருடைய கிளாஸ்மேட்ஸு எல்லாம் போய் அங்கே ரினியூவல் பண்ணிவிட்டு வராங்க. ரினியூவல் பண்ணிட்டு வரக்கூடிய வண்டி எடுக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இடிச்சிட்டீங்க. உடனடியாக நீங்கள் இறங்க கூட தேவையில்லை, தம்பி சாரிப்பா, என் முகத்தை பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த தர்ம சங்கடமே நடந்திருக்காது. ஆனால் என்ன ஒரு வண்டியில் இடிச்சிட்டிங்களான்னு யாரும் டிரைவர் கேட்க போகிறப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன வார்த்தை சொன்னீங்க? உங்கள் மனச்சாட்சி தெரியும். உங்கள் கூட இருந்த அத்தனை பேரும் ஓடி போய் அவனை அடிக்கிறாங்க, வண்டியை பிடிங்க ரோட்டில் உடைக்கிறாங்க, உங்களை பின்னாடி வந்திருக்கக்கூடிய பிஎஸ்ஓ ஓடி போய் தடுக்கிறாங்க, பிஎஸ்ஓ உங்கள் ஆளுக்கு தள்ளி விடுறாங்க. அவன் ஒன்லி ஒன் மேன், அவர் கூட 10 பேர் கிடையாது, ஒரே ஒரு ஆள், ராஜீவ்காந்தின்ற ஒரே ஒருத்தர் தான். ஆனால் அவரை தள்ளி விடுறீங்க. உங்கள் போலீஸ் வரக்கூடிய பிஎஸ்ஓ உன்னோட கன்மேன் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு, ஏன்ப்பா கம்ப்யூட்டருங்க பண்ணுறாரு, அவரை தள்ளி விட்டுட்டு இனி அவனை போட்டு அடிக்கிறீங்க. என்ன தலையில் இடுப்பில் எட்டி ஒதுக்கிறீங்க, அந்த ஸ்கூட்டரை வண்டி ரோட்டில் உருட்டி விட்றீங்க, ஸ்கூட்டில் அடிக்கிறீங்க. இவ்வளோ கண்முன் நடக்குது. போலீஸ் பார்கோன்ஸ்குள்ளே கூட்டு போய் செக்யூர் பண்ணுறான். பார்கோன்ஸ் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ, ஒரு லேடி எஸ்ஐ, 3 கான்ஸ்டபிள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் தள்ளி விட்டாங்க. ஒரு எஸ்ஐ கீழே விழுந்துட்டாரு. அவர் கீழே விழுந்துட்டார். அந்த அம்மா செவுத்துல முட்டி அந்த அம்மாவுக்கு அடி, போலீஸ் கீழே விழுந்துருக்காங்க. நாங்களாம் இப்போ பார்க்குறோம், கண்முனே பார்க்குறோம். அங்கே போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து அடியில் தாங்க முடியாமல் அங்கே மைக்கடிச்சு வந்துட்டான். 108 ஃபோன் ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறதுக்கு போலீஸ் பயப்படுறான். ஓப்பனாக எல்லாருமே ஹைகோர்ட் வாசலில் நின்றுட்டு இருக்கோம், அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டு இருக்கோம். நடந்த சம்பவத்தை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பார்க்குறோம், அங்கே நடந்த விஷயத்தை வீடியோவில் பார்க்குறோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயத்தை நாங்கள் எல்லாரும் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம், அந்த நின்றுட்டு இருக்கோம். அப்போது இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ஓப்பனாகவே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸு, 3 இன்ஸ்பெக்டர்ஸு, டிசி எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஜாயின்ட் கமிஷனர் அங்கே வந்துட்டு இருக்காரு. இவ்வளோ போலீஸ் இருக்கிறப்பவே கம்முன்னு இருக்கியா, வெளியே போனா அடிச்சிருவாங்க ஐயா, பண்ணுறேன் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கியா சார், மயக்கச்சு உண்டா சார், எழுத்து ரொம்ப வீக்காக இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் அனுப்புவோம் சார், அவங்க எல்லாரும் கண்டெடுத்து அடிச்சிருக்காங்க சார், அடிபட்டுருக்கு சார், ஹாஸ்பிட்டல் அனுப்புவோம் சார்னா வெளியே போனா அவன் எவ்வளோ பண்ணி நிற்கிறான் பாரியா. அப்போது போலீஸே என்ன சொல்கிறான்னா, வெளியே போனால் அவன் அடிப்பான்டா. அப்போது அவன் அடிக்கக்கூடிய கூட்டம்ன்றது காவல்துறைக்கே தெரியுது. அப்போது தமிழ்நாடு முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஒரு சாதி சங்க தலைவர், ஒரு சாதி கட்சி வச்சுட்டு இருக்கவங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வாங்கி வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும், தாலுகா தோறும் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலேயும் எத்தனை கேஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு, எத்தனை மாடர் கேஸ் இருக்கு, எத்தனை லேண்ட் கிராப்பிங் இருக்கு, எத்தனை கடைக்காரன் மட்டும் இருக்கா, மாமூலம் இருக்கின்ற அத்தனை வழக்குகளையும் வாங்கி வச்சிருக்கோம். ஏன் தமிழக அரசு இன்னைக்கு இந்த கட்சியை தடை செய்யக்கூடாதா? ஏன் விஜய் கட்சி தடை செய்யணும் சொல்றாருல திருமாவளவன், அவர்களும் சொல்றாரு விஜய் கட்சியை தடை செய்யணும், அவர் இத்தனை பேர் கொண்டு இருக்காங்க, அவர் பொறுப்பு, அவரை ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாருன்னாரு. இன்னைக்கு நீங்க பதட்டத்தில் பதட்டத்தில் ஒரு மீட்டிங்ல நான் சொல்றாரு, அவர் சொல்றாருங்க, இந்த நடந்ததெல்லாம் அடிக்க சொன்னது இல்லாமல் அவங்க அடிச்சது, கண்முனை அடிச்சது, வண்டி உடைச்சது, இவ்வளோ பெரிய அக்குறம் நடந்திருக்கு. இதுக்கு அவர் இன்னைக்கு மீட்டிங்கில் சொல்றாரு, நம்ம பசங்க, அவர் சங்கி என்னை கேட்டான், கை காட்டி பேசுகிறான், அதனால் நம்ம பசங்க கூட இருந்தவங்க சும்மா 4 தட்டு தட்டினாங்க, லேசாக தட்டினாங்க, நான் திமிரி எழு அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் ரவுடிசம் பண்ண சொல்ல, திமிரி எழு அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா டிவிலையும் பேட்டியாகுதாங்க. அப்போது
நீங்கள் யாரை திமிரி எழுன்றீங்க? கேட்டால் அரசியல் ரீதியாக திமிரி எழுன்றீங்க, லேசாக அடிக்க சொன்னான்னு சொல்கிறீங்க. அப்போது செல்ஃப் டிக்ளரேஷனா, நீங்களே செல்ஃப் டிக்ளரேஷனா, நீங்களே ஸ்டேட்மெண்ட்டா, நம்ம பசங்களை சும்மா 4 தட்டு தட்டினாங்க, இன்னும் பலமாக அடிக்கலை, பலமாக அடிச்சுருந்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற வார்த்தை நான் சொல்லலை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் திமுகவுடைய சுமை தாங்கியாகவும் திமுகவுக்கு அவர் முதுகு எலும்பாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையுடைய திருமாவளவன் சொல்றாரு. அதற்கு என்ன ஒரு சாதியோட கட்சி தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், ஒரு சாதி தலைவர் என்ன நீ கேட்க வரியே, ஆனா இன்னைக்கு எடப்பாடி நீ கேட்டுருவியா? எடப்பாடி சாதி தலைவர் கிடையாது, ஒரு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இன்னைக்கு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இருந்தவர், இன்னைக்கு பாதுகாப்பு பிரிவில் இருக்காரு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏன்டா எடப்பாடி அடிக்கல, அவரை கேட்கல அப்படின்னு நீங்க இண்டிகேட் பண்றீங்க. ஏன்னா சங்கிகன்றீங்க, நாங்களாம் இந்துக்கள், நான் ஓபிசியோட தலைவர், ஏன்னா நான் பாஜக கிடையாது. ஒரு இந்துவையும் நீங்க சங்கின்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்ன போன எலெக்ஷன் நேரத்தில் நாடகம் நடத்துறதுக்கு இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்க நடராஜேஸ்வரர் கோயிலுக்குள்ள போவீங்க, பகவான் ஈஸ்வரனை பார்ப்பீங்க, அவங்க வைக்கக்கூடிய அந்த விபூதியை அதை துடைக்கிறது சாம்பல்னு சொல்றீங்க. அதுக்கு மதுரைக்கு போறீங்க, தாயார் மீனாட்சி அம்மாவை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி அப்போ நீங்களே ஒரு இந்து மதத்தில் பிறந்திருக்கீங்க, கேட்டால் புத்த மதத்தில் இருக்குன்றீங்க, அம்பேத்கருடைய நாமங்களை ஏற்றுட்டுன்றீங்க. அதுக்கு உங்கள் விடுதலை சிறுத்தையில் இருக்க கட்சி இருக்கக்கூடிய ஒரு கேம்பாக நடத்தி இங்கிருந்து நாக்பூர் காமிச்சு, நாக்பூரில் இருக்கக்கூடிய பாபா அம்பேத்கருடைய அந்த இடத்துல போய் உறுதிமொழி ஏற்றுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் இங்கே கோயிலுக்கும் போகிறீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு ஒரு குறிக்கோளில் எதுவுமே இல்லையே. ஒன்று உங்களுடைய புத்த மதத்தை தழுவிட்டீங்களா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அவருடைய திருநாமத்தை சேர்த்துக்கிட்டீங்களா, அவருடைய நாமங்களை சொல்றீங்களா, அப்படியே எடுத்துட்டு போங்க. அப்ப இந்து மதத்தை ஏன் புண்படுத்துறீங்க? அப்ப இந்து கோயிலுக்கு ஏன் வரீங்க? நீ தான் புத்த மதத்தை சார்ந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் திருப்பி பாபா சாஹேபுடைய அம்பேத்கருடைய அவருடைய நாமங்களை ஏற்றுட்டுன்றீங்க, அவருடைய உறுதிமொழி ஏற்றுட்டுன்றீங்க, அவருடைய பாதங்களை சரணாகதி அடைஞ்சிட்டுன்றீங்க. அப்போ எதுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுகிறீங்க? புத்தர் இந்து மதத்தை அவதூறா பரப்ப சொல்லியிருக்காரா? இல்லை இந்து கோயிலுக்கு நீங்கள் கோயிலோட வழிபாட்டுக்கு வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் அது காமசூத்திரமாக இருக்கும்ன்றன்னு சொல்கிற மாதிரி எங்களை மனசு நோகிற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேணாவா? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை கொடூரமாக தாக்கிருக்கீங்களே, அதுக்கு காவல்துறை வெளியே போன அடிப்பாவும் சொல்கிறாங்களே, அச்சுறுத்தல சொல்கிறாங்களே, நீங்களே வேலை சொல்கிறீங்க. நம்ம தம்பிங்க லேசாக தட்டியிருக்காங்க, வேகமாக அடிக்கல, திமிரி எழு, அரசியல் ரீதியான சொல் அப்படின்னு சொல்கிறப்போ யாரை பயமுத்துறீங்க, யாரை அச்சுறுத்துறீங்க? அதுக்கு எங்களுக்கு Z+ பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்க. இன்னும் போலீஸை வச்சு உங்களை எங்களால் மிரட்டலான்ட்டா, இல்லை போலீஸை வச்சு எங்களை அடிக்கிறோன்ட்டா, எண்ணத்தோடு பேசுகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு நான் சொல்லுங்க, முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இதே வார்த்தை திருமாவளவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாதி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாதி அதே தான் நாங்களும் சொல்றோம். சாதி அமைப்பு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாதி தலைவர்களுக்கு நீதியை கேட்க போனா PCR ஆக்ட் வரும், அச்சுறுத்துறது, மிரட்டுறது. ஒரு சாதி அமைப்போட தலைவர்களையும் நீதிக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு தர்மத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவருக்கு மேல ஏன் PCR வழக்கு மேல போடக்கூடாது, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, PCR ஆக்டை மிஸ்யூஸ் பண்றீங்க. தயவுசெய்து நேர்மையான முறையில் அரசியல் ரீதியா உங்களுடைய மோதலா இருந்தா, அரசியல் செயல்பாடாக இருந்தா, அரசியல் ரீதியில் உங்களுடைய சொல் இருந்தா பரவாயில்ல. ஆனா அச்சுறுத்தல் மாதிரியும் திமிரி எழு அப்படிலாம் சொல்றீங்க. இதில் நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஏனென்றா எங்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. சமுதாயத்து தலைவர்கள், பிற்படுத்த மக்களுக்காக போராடக்கூடியவங்க, சாதி ரீதியான தலைவர்கள் காவல்துறைகிட்ட போய் புகார் கொடுத்தா காவல்துறை என்ன சொல்லுது? எதுக்குங்க அவங்கள பகச்சுக்கிறீங்க, எதுக்கு அவங்கள்ட்ட வரீங்க, விட்டுருங்க போங்க, இதை பற்றி இப்படி ஒருத்தர் வளைஞ்சு குடிச்சு போயிருந்தா அப்போ நிமிர்ந்து எழு, திமிரி எழு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்க திமிரி எழுந்தால் உங்க நிலைமை என்ன? ஒரு பிற்படுத்த மக்களும் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து சாதி மக்களும் திமிரி எழுந்தால், நிமிர்ந்து நின்றால் உங்கள் நிலைமை என்ன? அப்ப யாரை அச்சுறுத்துறீங்க, யாரை பயமுத்துறீங்க?
திருமாவளவன் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவருடைய நேரடி பேச்சுக்காக சொல்ற, அவர் கட்சிக்காரர் பேசுனா, அவருடைய அமைப்பு செயலாளர் பேசுனா, அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாரு, வண்டி அரசு பேசுறாருன்னா பரவாயில்ல. ஆனா இதை பேசுற அத்தனையுமே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேரடியாகவே பேசிய பேச்சு அனைத்து ஊடகங்களையும் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புதிய தலைமுறையும் ஊடகங்களையும் எங்களை பத்தி எந்த ஊடகம் போட்டாலும் ஊடகத்தை எங்களை பலத்தை காமிக்கிட்டோமா, அடிச்சு நொறுக்கிட்டோமா அப்படி ஊடகத்தை மிரட்டுறீங்க, ஊடக சுதந்திரத்தை மிரட்டுறீங்க. இன்னைக்கு எந்த செய்தி சேனல் வந்தாலும் செய்திக்காரங்களை மிரட்டுறீங்க, அதை பேசக்கூடிய தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க. கிட்டத்தட்ட 500-600 ஃபோன் மேலே வந்து மிரட்டல் ஏற்படுது. இதெல்லாம் வந்து யாரை பயமுத்துன்னு நினைக்கிறீங்களோ தெரியாது. நாங்கள்லாம் ரோட்ல இருந்து, இது விஜய் அவர் வந்து நடிகர், அரசியலுக்கு புதுசு, நாங்கள் அரசியல்வாதிகள், பிற்படுத்த சமுதாயத்தில் போராளிகள், போராட்டம் நடத்தக்கூடியவர்கள். நாங்கள் திமிரி எழுவோம், நிமிர்ந்து நிற்போம், எதிரியை எந்த வகையிலும் சொல்லலாம். சனாதனம் சொல்லக்கூடிய இந்து மதத்துக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்துத்துவாவுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போம். நாங்கள்லாம் பாஜக கிடையாது. நான் ஜனதா ஓரியன்ட் ஆனவன், ஜனதா சம்பந்தப்பட்டவன், ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. நாங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படி இதுக்கான இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கும் இந்த மாதிரி மிரட்டலுக்கும் இதுக்கான ஒரு முடிவு மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து சரியான பாடத்தை வருகிற 2026 நடக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் அவர்களுக்கு சுமை தாங்கியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கும் சரியான பாடத்தை கற்பிக்கப்படும். இப்போ திருமாவளவன் அவர்களே வெளிப்படையாக பேசுறாங்க அப்படின்னா, மக்களால தேர்வு செய்யப்பட்டு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாகவே இப்படி பேசுறாங்க அப்படின்னா, சட்ட ரீதியான நடவடிக்கை திருமாவளவன் அவர்கள் மீது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அதுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைந்து அதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து சாதி மக்களையும் ஒருங்கிணைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய சார்பாக கலந்துரையாடல் பண்றோம். இது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறதுக்கும், இது சம்பந்தமான நாடாளுமன்றத்துக்கும் புகார் கொடுக்கறதுக்கும், அரசியல் சார்ந்த இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் புகார் அனுப்புறதுக்கும் அதுக்கான வேலைகள் இப்ப தொடர்ந்துருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடந்த இதுக்கான ஒரு இன்சிடென்ட் நேரடியாகவே ஒரு கட்சியுடைய தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி அவர் சொன்ன வார்த்தை, தம்பிங்க லேசா தட்டினாங்க, வேகமா அடிச்சிருந்தா தாங்கி இருக்க மாட்டாங்க, அதனால் இது சங்கிகளுடைய செயல்பாடு, திமிரி எழு, அரசியல் சொல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்களுக்கு இப்பதான் இது அவர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடத்தக்கூடிய வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பது, நில அபகரிப்பது, தொழில் செய்யக்கூடியவர்களை அச்சுறுத்துவது, பல விஷயங்கள் நடந்துருந்துச்சு. ஆனால் அவருடைய நேரடியாக அவருடைய தலைவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்று எங்களை மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தையுடைய கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய முதுகெலும்பு, திமுகவுடைய சுமை தாங்கி இன்னைக்கு பேசின பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பிங்க லேசா 3 அடி அடிச்சாங்க, பலம் அடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க எல்லாரையும் நாங்கள் ரவுடிசாம் பண்ண சொல்லலை, அரசியல் ரீதியாக திமிரி எழு அப்படின்னு தான் சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு யாரை மிரட்டுறதுக்காக சொல்றீங்க? யாரை அச்சுறுத்துறீங்க? யாரை அடிக்க சொல்றீங்க? அப்போ சிதம்பரம் தொகுதியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓட்டு போட்டதுனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய எங்க கடவுளையும் சங்கின்றீங்க. பாஜக அரசியல் ரீதியாக விமர்சனம் தான் பரவாயில்ல, ஒரு இந்துவையும் இந்து மதத்தை சார்ந்தவனையும் சங்கின்னு சொன்னா, கேள்வி கேட்கிற அத்தனை இந்து மதத்தை சேர்ந்தவனையும் சங்கின்னு சொன்னா, அப்போ உனக்குள்ள என்ன இருக்கு? வக்ரம் இருக்கு. உன்னோட வக்ரம் என்ன? உன்னோட செயல்பாடு என்ன? அப்போ மற்ற பிற்படுத்த சமுதாயத்தை மக்களை உங்களுடைய சாதி வன்மத்தை வச்சு மிரட்டி ஆதாயம் தேடக்கூடிய வகையில் PCR ஆக்டை பயன்படுத்தும் வகையில் மிரட்டல் தொடர் செயல்படுவது இன்னைக்கு விடுதலை சிறுத்தையுடைய அமைப்புக்கு ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் ஒருங்கிணைந்து அதுக்கான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கும். முறையாக அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை இதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நடக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள்ங்க. இன்னைக்கு ஒரு இன்னும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கின்றதுக்கு ஒரு சொல்லுவோம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் எங்களுடைய ஆத்மார்த்தமான 35 ஆண்டுகள் உறவாக இருந்த தாயும் பிள்ளையுமா இருந்த இன்னைக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்றவரை பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தலைவரை இன்னைக்கு பட்ட பகலில் ஒரு கொடூரமாக குழப்பம் நடந்திருக்கு. இதற்கு தமிழக அரசை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் கொல்லப்பட்டதுன்றதுக்கு இன்னைக்கு திமுகவுடைய சுமை தாங்கி இன்னைக்கு அவர் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஊருக்கு நான் போய் 3 நாள் ஒன்னாவதுல உட்காந்துருக்கேங்க. இன்னைக்கு அந்த ஒன்னாவது பிறப்பு அம்பத்தூர்ல மண்டலத்தில் நடந்துச்சு. அங்கிருந்து தான் மொத்தமா இருந்துதான் நடக்காதுன்னு தான் அங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்னை மாநகராட்சி முன்னாடி வந்தாங்க. 3 நாள் ஒன்னாவது நாங்கள் இருந்திருக்கோம். ஆனா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடூரமா தினந்தனியும் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் குடும்பப்படுற அனுபவங்கள்ல இந்த வேலைக்கு நீ ஏன் போற, அந்த வேலை செய்வானா, நீ வேற வேலை செய்யும் சொல்லி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இல்லாத ஒரு திமுகவுடைய சுமை தாங்கி அதே நேரத்தில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆணவ கொலைக்கும் முறையாக இல்லாமல் இன்னைக்கு மலம் கலந்த இன்னைக்கு நீரை குடிச்சிருக்கக்கூடிய அதற்கு நீ ஒரு முறையான எது எடுக்காம ஒரு சமுதாயத்தின் தலைவரை சொல்லிக் கொடுறதுக்கு நீங்க ஒரு செயல்பாடும் அந்த மக்களுக்கான பாதுகாப்பு நீங்க எதுவும் செய்யல. ஆனா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சியோட திமுகவை சுமை தாங்கிட்டு இருக்கீங்க. அதோடைய கொள்கை பிறப்பு செயலாளராகவும் தன விடுதலை கட்சி சிறுத்தையின் தலைவர் சொல்லிக் கொண்டு திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளரும் அதை சுமை தாங்கியாகவும் இருந்து கொண்டிருப்பது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தலைகுனிவாக இருக்கு, மன வருத்தத்தோடு இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க.